ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினால இந்த காலை வேளையில் கூட உங்களை யாவரையும் வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலே கூட உபாகமம் புஸ்தகம் 28ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை கூட வாசித்து தியானிக்கலாம். நீ உன் தேவனாகிய கர்த்தரின் கட்டளைகளை கைக்கொண்டு அவர் வழிகளில் நடக்கும்போது கர்த்தர் உனக்கு ஆணையிட்டபடியே உன்னை தமக்கு பரிசுத்த ஜனமாக நிலைப்படுத்துவார். மிக அருமையான வேத வசனம். இந்த வசனத்தில் கூட பரிசுத்த ஜனமாக என்று சொல்லப்பட்டிருக்கா. மெய்யாகவே நம்மை தேவன் பரிசுத்த ஜனமாக தெரிந்து கொண்டிருக்கிறார், நம்மை நிலைப்படுத்துகிறவராக இருக்கிறார். ஆனால் இந்த பூமியில் பரிசுத்த ஜனம் என்று சொல்லிக் கொள்வதற்கு எந்த ஒரு ஜனங்களும், எந்த ஒரு தேசத்திலும், எந்த ஒரு மனிதர்களும் அந்த தகுதியை இழந்து அநேக அசுத்தமான காரியங்கள் இந்த உலகத்தில் நடந்து கொண்டிருக்கிறது. ஒவ்வொரு மனிதர்களும் அநேக தேவையற்ற காரியங்களை செய்து தன்னுடைய பரிசுத்தத்தை காத்து கொள்ள முடியாதபடிக்கு அதிலிருந்து தவறி விடுகிறார்கள். ஆனால் தேவன் சொல்லுகிற வார்த்தை என்னவென்றால் பரிசுத்த ஜனமாக நிலைப்படுத்துவார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த தகுதியை ஒரு மனிதன் பெற்றுக்கொள்ள வேண்டுமென்றால் நாம் என்ன செய்ய வேண்டும் என்று 2 காரியங்கள் இந்த வேத வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிற. முதல் காரியம், உன் தேவனாகிய கர்த்தரின் கட்டளைகளை கை கொண்டு என்று சொல்லப்பட்டிருக்க. ஒரு மனிதன் பரிசுத்தமாக இருக்க வேண்டும், பரிசுத்த ஜனமாக இந்த பூமியில் நிலைப்பட வேண்டும் என்றால் தேவனுடைய கட்டளைகளை நாம் கை கொள்ளுகிறவர்களாக இருக்க வேண்டும். ஏனென்றால் இந்த வேதத்தில் அநேக கட்டளைகள் உண்டு. 618 கட்டளைகளுக்கு மேலாக அநேக கட்டளைகள் இந்த வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. ஒவ்வொரு கட்டளைகளையும் நாம் முதலாவதாக கை கொள்ளுகிறவர்களாக இருக்க வேண்டும். இது வேதத்தில் இருக்கிற கட்டளைகளை கை கொள்வது மிகவும் கடினமான காரியம்தான். ஆனால் கை கொள்ளும்போது ஒரு மனிதன் பரிசுத்த ஜனமாக நிலைப்படுகிறவனாக இருக்கிறான். அந்த தகுதியை நாம் பெற்றுக்கொள்வதற்காக ஒவ்வொரு மனிதர்களும் தேவனுடைய கர்த்தரின் கட்டளைகளை கை கொள்ளுகிற மனிதர்களாக வாழும்போது மெய்யாகவே நீங்கள் ஒவ்வொருவரும் பரிசுத்த ஜனமாக நிலைப்படுகிறவர்களாக இருக்கிறீர்கள். அடுத்ததாக இந்த வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, அவர் வழிகளில் நடக்கும்போது என்று சொல்லப்பட்டிருக்கா. மெய்யாகவே அடுத்ததாக நாம் வேதத்தை கை கொள்ள வேண்டும். அடுத்ததாக அவர் எப்படி நடந்தார். இந்த பூமியில் ஒரு மனிதனாக பிறந்து பரிசுத்தமாய் வாழ்வது மிக அரிதாக இருக்கிறது. தேவன் இந்த பூமியில் பிறக்கும்போது, இயேசு கிறிஸ்துவாக பிறக்கும்போது பாவிகளை ரட்சிக்க இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வந்தார் என்று வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. இயேசு கிறிஸ்து பரிசுத்த ஜனமாக இந்த பூமியில் வாழ்ந்ததை நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். 33 ஆண்டுகளும் அநேக காரியங்களை இந்த பூமியில் அவர் பார்த்திருப்பார். ஆனாலும் அவரிடத்தில் எந்த ஒரு அசுத்தமும் அணுகாதபடிக்கு தேவன் பரிசுத்தராய் இந்த பூமியில் வாழ்ந்தார் என்று வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. அதுபோல் நாம கூட இந்த பூமியில் பரிசுத்தமாய் வாழ்வதற்கு நாம் வேதத்தை கை கொள்ளும்போது இயேசு கிறிஸ்துவை போல இந்த பூமியில் வாழ நாம் கற்றுக்கொள்ளும்போது, நடக்கும்போது மெய்யாகவே நாம் பரிசுத்த ஜனமாக இந்த பூமியில் நிலைப்பட முடியும். அவர் தேவனாக இருந்தோம், மனிதனாக இருந்தோம், அவர் பரிசுத்தமாக இந்த பூமியில் வாழ்ந்தது போல நீங்களும் தேவன் தெரிந்து கொண்ட ஒரு பரிசுத்த ஜனம் என்றால் நீங்கள் ஒவ்வொரு நாளிலும் கர்த்தருடைய வார்த்தைகளை, கட்டளைகளை நாம் கை கொள்ளுகிறவர்களாக, அவர் வழியில் நடக்கிற பிள்ளைகளாக நாம் இந்த பூமியில் வாழும்போது மெய்யாகவே பரிசுத்த ஜனமாக நாம் நிலைப்பட முடியும். தேவன் நிலைப்படுத்துவார் என்று சொல்லப்பட்டிருக்கு. அதுபோல் இந்த பூமியில் நீங்கள் பரிசுத்த ஜனமாக நிலைப்படுவதற்கு தேவனுடைய வார்த்தைகளை, கட்டளைகளை நீங்கள் கை கொள்ளுங்கள். ஒவ்வொரு நாளும் அவருடைய கட்டளைகளை நாம் கண்ணோக்குகிறவர்களாக, தாவீதை பார்க்கும்போது கட்டளைகளை கண்ணோக்குவேன் என்று சொல்லியிருக்கிற வார்த்தைகளை நாம் பார்க்கிறோம். தாவீது மிகவும் நேர்த்தியாக அநேக வார்த்தைகளை சங்கீத புஸ்தகத்தில் எழுதியிருக்கிறார். தேவனுடைய கட்டளைகள், தேவனுடைய கற்பனைகளை எல்லாம் அவர் கண்ணோக்கி அதன்படி நடந்து பரிசுத்த ஜனமாக தேவன் தாவீதை தெரிந்து கொண்டது போல உங்கள் ஒவ்வொருவரையும் தெரிந்து கொண்டு இந்த பூமியில் நிலைப்பட வேண்டும் என்றால் நாம் கர்த்தரின் கட்டளைகளை கை கொள்வோம், அவர் வழியில் நடப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. கண்களை முடிச்சு பிடிக்கலாங்கள். அன்பு தகப்பனே, இந்த அருமையான வார்த்தைக்காக நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய கட்டளைகளை நாங்கள் ஒவ்வொரு நாளும் கை கொண்டு உம்முடைய வழியில் நடந்து நாங்கள் பரிசுத்த ஜனமாக இந்த பூமியில் நிலைப்படும்படியாய் நீர் எங்களை தெரிந்து கொண்டதற்காய் நன்றி செலுத்துகிறோம். இந்த பூமியில் அநேக அசுத்தமான காரியங்கள் இருந்தாலும் உம்முடைய கட்டளைகளை நாங்கள் கை கொள்ளும்போது, உம்முடைய வழியில் நடக்கும்போது நீர் எங்களை பரிசுத்த ஜனமாக இந்த பூமியில் நிலைப்படுத்துகிறவராய் இருக்கிறபடினால
தொடர்ந்து நாங்கள் ஆண்டவரே அந்த கட்டளைகளை கை கொள்ளும்படி நீர் உதவி செய்வீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபங்கள் நல்ல பிதாவே, ஆமேன்.